எவ்ரிஒன் ஆர்டிகிள்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்குறது இன்டெஃபினைட் ஆர்டிகிள்ஸ். ஸோ டெஃபினைட் ஆர்டிகிள்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்டெஃபினைட் அப்படின்னா நமக்கு நிச்சயமா தெரியாது, ஸ்பெசிஃபிக்காக தெரியாதது. ஏ அண்ட் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஏ அண்ட் அப்படின்றது தமிழில் வந்து ஹீ இஸ் அ மேன் அப்படின்னு சொல்கிறோம். அவன் ஒரு மனிதன். அந்த ஒருன்றது யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்டெஃபினைட்டாக சொல்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் சில கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்ட், கான்சனன்ட் வவல்ஸ். கான்சனன்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இங்கிலீஷில். ஸோ வவல்ஸ் தெரியும், ஏஇஐஓயு. அது இல்லாமல் கான்சனன்ட் யூஸ் பண்ணுற இடத்துலாம் ஜென்ரலாக சில இடத்துல தவிர, எக்ஸப்ஷனல் கேசஸ் தவிர மட்டும் ஏ தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எ மேன், எ பாய், எ விமன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எ ஃப்ளவர். ஓகே, இந்த மாதிரி ஜென்ரலாக ஏ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெச் சவுண்டு, ஒய்இ. ஓகேங்களா? சில எக்ஸப்ஷனல் கேசஸில் யூ. அந்த யூ வந்து என்ன இதில் இருக்குன்னா சவுண்டு ஃபார்மேட், அந்த ப்ரொனன்சியேஷனில் வந்து ஒய் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் ஏஇஐஓயு. நமக்கு ஆக்சுவலாக என்ன வரணும், ஏஇஐஓயுனா என்ன சொல்லுவீங்க, அண்ட் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. தட்ஸ் ரைட். பட் திஸ் இஸ் அன் எக்ஸப்ஷனல் கேஸ். அப்படின்னா இந்த இடத்துல யூன்றது ஒய் யூ. ஓகேங்களா? அந்த ப்ரொனன்சியேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். எ யூனிவர்சிட்டி, எ யூனிட், எ யூனிஃபார்ம், எ யூனியன், எ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸில் வந்து ஏ யூஸ் பண்ணுவோம். ஸோ சில வேர்ட்ஸ்க்கு மட்டும். ஏன்னா அதுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் வந்து சவுண்டு ஃபார்மேட் வந்து ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல யூன்றது வந்து நீங்கள் டிக்ஷனரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒய் யூ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த சவுண்டு ஃபார்மேட்டில் சிலது மாறினாலும் நம்ம ஏ யூஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹியூமன் பீயிங். இந்த இடத்துல ஹெச் சவுண்டு அந்த இதில் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் சில இதில் வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்ல வரும். ஏ இயர், ஏ எல்லோ பேப்பர். சரிங்களா? ஏ யங் மேன். இந்த மாதிரி சில கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ சவுண்டில் இருக்கும். அது இடத்துல ஏஇஐஓவில் வரும். ஆனால் அது டபிள்யூ சவுண்டு அந்த உச்சரிக்கும் பொழுது எ ஒன் மேன் ஆர்மி, ஒன், எ ஒன் மேன் ஆர்மி, ஒன் லெக்டு சைலர். ஓகேங்களா? ஒன் வே டிக்கெட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துலையும் வந்து ஏ தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். அடுத்தது ஆன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக அண்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், அண்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், ஹெச் சைலண்ட். ஓகேங்களா? அப்போ அண்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், ஹானஸ்ட், ஹெச் சைலண்ட், ஆனஸ்ட்